மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு துணை முதல்வருடைய வழிகாட்டுதலின்படியும் துணையிருப்பின்படியும் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் எங்களது அருமை மிகு திரு நாசர் அவர்களுடைய எங்களோடு துணையிருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற முறையிலும் அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளும் சேர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படிப்பட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உரிமைகளை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள், என்னென்ன சலுகைகளை தந்திருக்கிறார்கள், உதவித்தொகையை தந்திருக்கிறார்கள் என்பதை விளக்கி சொல்லவும், இவையெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு போய் சேர்ந்ததா, கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்தர்கள், சமணர்கள், சௌராஷ்டிரர்கள், மலையாளிஸ் எல்லோருக்கும் இது போய் சேர்ந்ததா, சேரவில்லையா, சேர்ந்தது என்றால் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவருடைய வாழ்வில் முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறதா, சேரவில்லை என்று சொன்னால் அதற்குரிய காரணம் என்ன, எங்கே தடை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்காக கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வந்தோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று காலையில் 10:30 மணியிலிருந்து இப்பொழுது வரை 2:20 வரை இந்த கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கல்லறை தோட்டம், பள்ளிவாசல், பள்ளிகள், கல்லூரிகளுடைய அனுமதி, அங்கே நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுடைய அப்ரூவல், சிறுபான்மை மக்களுக்கு வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கான உதவிகள், தடையில்லா சான்றிதழ் வழங்குவது, சிறுபான்மை நிறுவனம் என்கிற அங்கீகாரம் தருவது, இது போன்ற பிரச்சனைகள் எழுப்பினார்கள். உடனுக்குடன் இங்கேயே எழுப்பப்பட்ட 100% எழுப்பப்பட்டது என்று சொன்னால் அதில் குறைந்தபட்சம் 60%, கூடியபட்சம் 70% இங்கேயே நிவர்த்தி செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறார்கள், எப்படி அவர்கள் மேல் இவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக இது போய் சேர வேண்டும் என்பதற்காக ஆணையமும், ஆணையத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் இங்கு வந்திருந்து அவருடைய குறைகளை கேட்டோம். குறைகளை கேட்டு செல்லாமல் குறைகளை அங்கேயே தீர்வு கண்டோம். அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிகச் சிறப்பாக அவரோடு பணிபுரிகிற மாநகர ஆணையர், காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், எங்களது அமைச்சகத்தை சார்ந்த DBCW எல்லோருமே சேர்ந்து அங்கேயே தீர்வு கண்டோம் என்பதுதான் இந்த சந்திப்பினுடைய மிக மிக முக்கியமான ஒன்று. அனைத்து சிறுபான்மை மக்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருவர் தான் உண்மையான பாதுகாப்பு என்பதையும், எந்த மாநிலமும் செய்யாத ஒரு காரியங்களை சிறுபான்மை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாகவும், எந்த மாநிலமும் செய்ய முடியாத ஒரு விஷயங்களை கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டு வருகிறார் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதற்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக இப்படிப்பட்ட சந்திப்பு நடந்தது. மிகவும் சிறப்பாக நடந்தது. என்னுடைய சார்பிலும், என்னுடைய ஆணையத்தின் உறுப்பினர்கள் சார்பிலும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும், மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், இந்த நகரத்தினுடைய பெருநகரத்தினுடைய கண்காணிப்பாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், ஆணையர் அவர்களுக்கும், இங்கு பணிபுரிகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தலைமையில் பணிபுரிகிற கீழ்மட்டத்தில் பிரச்சனை என்பது கல்லறை தோட்டம். அந்த இடம் என்பது அரசு எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும், சிறுபான்மை நல இயக்கம் டைரக்டரேட் மைனாரிட்டிஸ்ல ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமானது. அதில் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நிதியை தந்தால் 10 லட்சம் கொடுத்தால் அதற்கு மேட்சிங் கிராண்டா கொடுக்கிறது தான். அதுல நிலத்தினுடைய உரிமையை பற்றியும், அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் தான் சார். அந்த ப்ராப்ளத்தை பூராமே சால்வ் பண்ணியிருக்கேன் சார்.
அதை 72 தடவை எடுத்து கொடுத்ததுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 73வது தடவை. இந்த தடவை எதற்காக இது இவ்வளவு நாள் தள்ளப்பட்டதுன்னா, உடனடியாகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் 2 நாட்களுக்குள் இதை இப்ப நடத்தி முடித்து கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. பல்வேறு காரணங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி இன்று மாலை நாளை மறுநாளுக்குள் இதற்கு ஒரு தீர்வு கண்டு முடிக்க வேண்டும் சொன்னால் அதை எழுப்பியவர்களும் நாங்கள் இதற்காக காத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார், ஆணையத்தினுடைய பணி, யாரு பெட்டிஷன் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த கொடுத்துருக்க இடத்துல தடங்கள் இருக்கிறதுனால தானே எங்கள்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்ப ஏன் தடங்கள் இருக்கிறதுன்னு கேட்டிருக்கோம். அவங்க விலைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. 2 வீக்ஸ் கொடுத்துருக்கோம் சார். ஆணையத்துக்கு நீங்க ஒரு பெட்டிஷனை வருகிற போது அதை எடுப்போம் சார். எங்களுடைய வேலை ஆணையத்தின் பணி மானிட்டரிங் அத்தாரிட்டி, இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி கிடையாது. இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அதுக்கு பெட்டிஷன் போட்டா அதுக்கு பதில் போட்டுக்கோ சார். இதுவரைக்கும் 300-400 பெட்டிஷன்ஸ்ல ஏறத்தாழ 400 பெட்டிஷன் சொன்னா 278 பெட்டிஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் சார். கடந்த 3 மாவட்டங்களுக்கு சென்றோம், அங்கேயே பிரச்சனைக்கு தீர்வு பண்றோம். இப்ப இங்க இருக்கிறாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கேளுங்க. அங்கே நடத்துறமா இல்லையா சார்? கேளுங்க. ஆணையத்துக்கு என்று எந்த நிதியும் கிடையாது சார். சிறுபான்மையை நல இயக்கத்துக்கு தான் நிதி. நாங்க மானிட்டரிங் பாடி சார். அவங்க சொல்றது அரசு செய்கிற செயல்பாடுகளுக்கு ஒழுங்காக போய் சேர்ந்திருக்கிறதா, அப்படி போய் சேரன்னா எப்படி செஞ்சா நல்லா இருக்கு என்கிற பரிந்துரை சொல்லுகிற ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டிஸ். எங்களுக்கு என்று தனி நீதி கிடையாது சார். போக வர டிஏ வரவு செலவுகளுக்கு பாதுகாப்பு கோரிக்கைகள்னா கிறிஸ்தவ ஆலயங்கள், பள்ளிவாசல்கள், அங்கே ஜெபம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு சார். அந்த பாதுகாப்பை தர வேண்டும் என்று சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்லி இனிமே அந்த மாதிரி எந்த பாதுகாப்பு இன்மையையும் தவிர்த்து எனக்கு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க சார். இனி எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். நாங்க அப்பவே கேட்டோம். நான் என்ன பண்ணியிருக்கோம்னா, இதே இடத்துல ஒரு பிரச்சனையை ஒரு சிறுபான்மையினர் எழுப்பும் போது நான் கலெக்டர்கிட்ட கேட்கிறேன், சார் இது எந்த துறையை சார்ந்தது? உடனே ஒருத்தர் எந்திரிக்க சொன்னார். சார் தாசில்தார் எந்திரிங்க, டிஆர்ஓ எந்திரிங்க, சப் கலெக்டர் எந்திரிங்க, காவல்துறை எந்திரிங்க. அங்கேயே ஆன்சர் பண்ணிட்டாங்க சார். என்ன பிரச்சனைங்கிறது தீர்வு கண்டா சார். என்ன பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சார். ஆணையத்தின் மூலமாகவும் நாங்கள் வலியுறுத்த வேண்டும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க சார். அதுல ஒண்ணு சார், இந்த பள்ளியினுடைய அடிப்படை வசதிகள். அது யாருன்னா பள்ளி கல்வித்துறை அங்கே இருந்தாங்க சார். சிஇஓட்ட பேசியிருக்கேன் சார், செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க சார். ஒட்டுமொத்தமா இனிமேத்தான் சார் நாங்கள் ஒரு மாஸ்டர் ஷீட் ரெடி பண்ணுவோம். ஏறத்தாழ ஒரு 200-250 இருக்கு சார்.